அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திப்பவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு வகை கிரகமான சூரியனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியாக இருந்தாலும் மனக்குழப்பமும் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீரென குணங்கள்ல மாற்றமும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட கும்பராசிக்கு வரலாம். எதிர்மறை சிந்தனைகளை உருவாகாம நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்குங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும், காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குறது கும்பராசிக்கெல்லாம் நல்லது. இந்த மாசி மாதத்துல பயணங்களால உங்களுக்கு சவாலான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கும்பராசிக்கெல்லாம் தொழில் தொடர்பான விஷயத்துல கடினமான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய வேலை தொழில் எல்லாம் அதிக லாபத்தை அடையறதுக்கு கவனமும் கடின உழைப்பும் திட்டமிடலும் அவசியம். இந்த மாதம் பணத்தை சம்பாதிப்பது கடினமா அமைவதோடு அதை சேமிப்பதும் உங்களுக்கு சவாலானதா தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலலாம் ஈகோவை விடுத்துட்டு அனுசரித்து போறது தான் நல்லது. இந்த மாதத்துல குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே நீங்க கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிலருக்கெல்லாம் கால் வலி, தொண்டை வலி, காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரும். இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. உங்க ராசியிலேயே உங்க ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி சூரியனோடு இணைஞ்சிருக்கிறது கும்பராசிக்கெல்லாம் நல்லதில்லை. வாழ்க்கை துணையோடு பிரச்சனை வரும். விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் அப்படிங்கிறது பல வழியில வந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு பல வகையில வரும். குடும்ப பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தை தேவைப்படும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும். அந்த பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது தான் இந்த மாசி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதுக்காகவே ஒரு தொகையை நீங்க எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதத்துல ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்க ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான செவ்வாய் தொல்ஸ்தானாதிபதியாவும் இருக்கிறாரு. சகாயஸ்தானாதிபதியாவும் தொல்ஸ்தானாதிபதியாவும் 2 பேரும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய திருப்பம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு வரும்.
பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. வருமான பற்றாக்குறை நீங்கும். செவ்வாயோட வக்ர நிவர்த்திக்கு பிறகு நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அபூர்வமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கெல்லாம் ஏற்படலாம். வாழ்க்கையில் புதிய திருப்பங்களும் பெற்றோருடைய ஆதரவும் இந்த மாதத்தில் உண்டு. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சம்பள குறைவு காரணமாக வேலையிலிருந்து விலகியவர்களுக்கெல்லாம் புதிய உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது தான் கும்பராசிக்கெல்லாம் நல்லது. புதுசாக இடம் வீடு மனை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மாசி மாதம் 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் வந்து நீச்சம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கிறாரு. அதனால நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்துதான் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய தகவல் கிடைச்சாலும் அதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வந்து தானா சில முடிவுகளை எடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு மனக்கவலையை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்பதிலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். எதையுமே எளிதில் செய்ய முடியாது. கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு காரியத்தை முடிக்க முடியும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைச்சாலும் ஒரு சில காலகட்டத்தில் இழப்புகள் அப்படிங்கிறது வரும். அந்த இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்குங்க. மாணவர்கள்லாம் நினைத்த இலக்கை அடையிறதுக்கு கடுமையான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கணும். பொதுத் தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதால உங்களுடைய கவனம் முழுவதுமே உங்களுடைய லட்சியத்தை நோக்கியும் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் சொல்படியும் நடந்துக்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது. பெண்கள்லாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருங்க. நிலையான வருமானத்துக்கு வழியமைத்து கொள்ளுவீங்க. இந்த மாசி மாதம் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்தணும். அடுத்தவர்கள் பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை கொடுக்கும். ஜென்மராசிக்குள்ளேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சப்தமஸ்தானத்தை பார்க்கறதால வாழ்க்கை துணையோடும் நண்பர்களோடும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தும். நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. சனி பகவானால எடுக்கும் வேலை அப்படிங்கிறது வெற்றியாகும். தொழிலில் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். கேது பகவானால பாதிப்படைஞ்சிட்டு வந்த உங்களுக்கு குரு பகவானோட பார்வையால மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலையுமே நாம முன் உதாரணமா இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க. இந்த மாசி மாதம் நிதானத்தோடு செயல்படணும். உங்க நட்சத்திரநாதன் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால வரவுல தடை இருக்காது. ஆனா குடும்பத்துல ஏதேனும் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா பிரயோகிக்கணும். மற்றவர்கள் மனதை ஈட்டி போல் குத்தக்கூடிய சொற்களை நீங்க சொல்லுவீங்க. ஜென்மராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனியோட பார்வை 3ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கறதால தடைப்பட்ட வேலையும் உங்களுக்கு நடக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. விரயஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை முன்னேற்றம் காண வைக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களிடத்துல இருக்கும். இந்த மாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உடல்நிலையிலையும் மனநிலையிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவானுடைய பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்தில் கிடைக்கிறதால உடல் நிலையில பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு.
உண்டு, மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள்லாம் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதோடு ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுறது நல்லது. சிறு வியாபாரிகள்லாம் ஒவ்வொரு அடியையும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். பைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. கும்பராசிக்கெல்லாம் இந்த மாசி மாதம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதம்.